இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிரும் வச்சு கொண்டக்கடலையும் வச்சு சூப்பரான ஒரு தோசை தான். ரொம்பவே ஹெல்த்தி. எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நான் 1 கப் பாசிப்பயிறு, 1/4 கப் வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை கூட எடுத்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, எல்லாத்தையுமே ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டும். ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது இது கூட வந்து சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஜீரகம் வந்து சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்பவும் நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்காமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து தோசை மாவு ஊற்றும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துடலாம். நல்லெண்ணெய் விட்டு சுட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாலாம் போட முடியாது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.